அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 137 அதிகாரம். இச்சங்கீதமானது பாபிலோனினுடைய சிறையிருப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. கிமு 586க்கும் கிமு 539க்கும் இடைப்பட்ட நாட்களிலே இந்த யுத்தத்தினுடைய கொடூரத்தை அறிந்த ஒரு மனிதர்கள் அவர்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார வைக்கப்பட்டு அவர்கள் திராட்சை செடியினுடைய நிழலிலிருந்து அவர்கள் பிடுங்கப்பட்டு அலரி செடியினுடைய அந்த நிழலிலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது தங்களுடைய கிண்ணறங்களையெல்லாம் அலரி செடிகளின் மேல், அதாவது நெட்டுலிங்கம் வகை செடியான அந்த செடியின் மேலே தூக்கி வைத்துவிட்டு பாபிலோன் ஆறுகளை தங்களுடைய கண்ணீர்களால் நிறைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நடந்த சம்பவமாக இந்த பகுதிகளை அவர்கள் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய வேதனைகளை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோமியர்கள் அவர்களுக்கு உறவினர்கள். இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறதற்கு ஆண்டவரே இறங்கி வந்து மோசே என்னும் இரட்சகனை எழுப்பி பிறப்பு நிமித்தமாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஜனங்களை அவர் மீட்டெடுத்து அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்தாரே, அவர்களுக்கென்று வாழ்கிறதற்கென்று அநேக கட்டளைகளை கற்பனைகளை எல்லாம் எழுதி கொடுத்த போதிலும் அவர்கள் அதை மீறின பொழுது, திரும்ப பாவம் செய்த பொழுது அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவன் முதலிலே பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அவன் திரும்ப பாவம் செய்தால் அவனை ஆண்டவர் சிறையிருப்புக்குள்ளாக, வேதனைகளுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதி சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவருடைய இருதயத்தின் வேதனை என்னவாக இருக்கிறது? அண்டைய நாடாகிய தன்னுடைய ஏதோமியர், இஸ்ரவேலருக்கு சொந்தக்காரர்கள், ஏசாவின் வம்சத்தார், அவர்கள் இங்கே நேபுகாத் நேச்சாரினால் இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே என்று சொல்லுகிறார்கள். அத்தனையாய் உறவினர்களாய் இருக்கிறவர்கள் கூட எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் நேரத்தில் உதவி செய்ய வரல. பாபிலோன் குமாரத்தியே, பாலாய் போகிறவளை நீர் எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இவருடைய குழந்தைகளெல்லாம் கல்லின் மேல் மோதி அடிக்கப்படுகிறார்கள். பட்டயத்தால் 2 ராஜாக்களில் படிக்கலாம். இந்த யுத்தத்தினுடைய அகோரம் வாலிபர்களெல்லாம் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு குழந்தைகளெல்லாம் கல்லின் மேல் மோதி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை காயங்கள் இவர்களுடைய உள்ளத்தை நிறைத்திருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் பாபிலோன் அருகே, ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கே வருகிற போர் சேவகர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, சியோனின் பாட்டில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொல்லி. இவங்களே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிறது போல அவர்கள் சொல்லுகிறார்கள், சியோனின் பாட்டுகளில் சிலதை பாடுங்கள்லாம். சியோனை ஆண்டவர் எத்தனையாய் பாதுகாத்தார் என்பதை சங்கீதத்தின் பகுதிகளிலே பார்க்கிறோம். சங்கீதம் 46 சொல்லப்படுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. சேனைகளின் கர்த்தர் 7ஆம் வசனத்தில் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் எங்களுக்கு அடைக்கலம், அவர்தான் எங்களை பாதுகாக்கிறவர், அவர்தான் எங்களை பராமரிக்கிறவர். சங்கீதம் 48 அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். நிறைய ராஜாக்கள் ஏகமாக கூடி வந்து எட்டி பார்க்கும்போது ஆண்டவர் இருக்கிறதை பார்த்தவங்க பிரமித்து கலங்கி ஓடிட்டாங்க. அங்கே நடுக்கங்கண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டாங்க. நாங்கள் ஆண்டவர்களை மரண பரியந்தமும் நடத்துவார் என்றெல்லாம் சியோனை குறித்தும் அவருடைய ஆண்டவர் அதற்கு கொடுக்கிற பாதுகாப்பை குறித்தும் பராமரிப்பை குறித்தும் தான் அநேக பாட்டுகள் எழுதப்பட்டிருந்தன. சங்கீதம் 76 ஷாலோமில் அவருடைய கூடாரம், சியோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்குது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார்.
அத்தத்தெல்லாம் முறிச்சிருவார், ஜெயிச்சிருவார். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அவருடைய கண்டிதத்தினால் இப்படிலாம் பாடல்களை பாடினான்னா போர் சேவர் சொல்லுவாங்க, இப்போ உங்கள் ஆண்டவரை எங்கே, உங்கள் ஆண்டவர் எங்கே, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலையா, உங்களை பராமரிக்கலையா, உங்களை பாதுகாக்கலையா, உங்கள் குதிரைகளெல்லாம் உறங்கி விழணும்னு சொன்னீங்களா, நீ இப்போ உங்களை பிடிச்சி இப்படி கொண்டு வந்திருக்கிறோமோ, குழந்தைகளெல்லாம் கல்லின் மேல் மோதி அடித்தோமே, 3 முறை யுத்தத்துக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் எருசலேம் அந்த யூதா பட்டணங்களையே நாங்கள் மண்மேடாக்கி விட்டுட்டோமே, இவங்க ஆண்டவர் எங்கேன்னு சொல்லி அவர்கள் கேலிகளினால் எங்கள் காதுகளை அவங்க நிறைச்சிருவாங்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எந்த பாட்டை நான் பாடணும் என்பதை உணர்ந்தவர்களாக மறுக்கிறார்கள். அந்நிய தேசத்தில் பாவத்தினுடைய கொடூரத்தினால் அந்நிய தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், பாவம் மனிதரை தேவனை விட்டு அந்நியப்படுத்தும் என்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இஸ்ரவேல் பாவத்தால் அந்நிய தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கும் போது சொல்கிறாங்க, அந்நிய தேசத்தில் நாங்கள் அந்த பாட்டை பாடுகிறது எப்படி? ஆனால் எங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. நாங்கள் வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திருந்தோம். பிரசங்கி 7:14 சொன்ன போடுறது, தாழ்வு காலத்தில் நாங்கள் சிந்தனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் சிந்தனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டோம். எங்களுடைய பாவத்தினுடைய கொடூரத்தின் நிமித்தமாக இப்படிப்பட்ட சிறையிருப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் இங்கேயே இருந்துட்டு மறுதளிக்க மாட்டோம். எங்களுடைய உள்ளத்தில் எல்லாமே எருசலேம் நிறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் 2 வசனங்கள் அவங்க சொல்கிறாங்க. 5ஆம் வசனத்தில், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, என் சாப்பாட்டை விட எருசலேமே நான் உன்னை தான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமற் போன என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். தாகத்தினால் நாவறண்டு போகும் என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். தண்ணீரை விட எருசலேமே உன்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி தாயா என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையிலும் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு துக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்த நேரத்திலும் போர்ச்சேவர்களெல்லாம் கேலியாக சியோனின் பாட்டுகளில் சிலதை பாடுங்களாம், பார்ப்போம் கேட்போன்னு சொல்லுகிற கேலிகளால் வாழ்க்கை நிறைந்திருந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்யும்படியாக எங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால எங்களுடைய கிண்ணறங்களை எல்லாம் அலறிச்செடிகள் அவைகளின் மேலே நாங்கள் தூக்கி வைத்து விட்டு நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை விட, நாங்கள் குடிக்கிற தண்ணீரை விட அந்த எருசலேமை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியிலே இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு காலப்போக்கிலே ஒருவேளை பாவத்தின் திரும்ப நம்மை மேற்கொள்கிற நாட்களிலே ஆண்டவரால் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒருவேளை அண்டை வீட்டாரால் மற்றவர்களால் நம்மோடு கூட நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிறவர்களாக நாம் இத்தனையாய் கேலி கூத்துக்கு உள்ளானவர்களாய் மாற்றப்பட்டிருந்தாலும், அவர்கள் நம்மை பார்த்து கேவலமாய் பேசினாலும், ஒருவேளை ஏதோமியர் சொன்னது போல உறவினர்கள் அவர்கள் இடித்து போடுங்கள், அழித்து போடுங்கள், நம்முடைய அழிவிலை சந்தோஷம் காண்கிறவர்களாய் இருந்தாலும், மிகப்பெரிய யுத்தத்தினுடைய கொடுமையை அனுபவித்து ஒரு கூக்குரலை குறித்து சொல்லுகிறார்களே, மோதி அடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சையெல்லாம், எங்களுடைய நோக்கமெல்லாம் அந்த பரம எருசலேமுக்காக எங்களை அழைத்தீரே. இரட்சகராய் நீர் இந்த பூமியில் இறங்கி வந்த பொழுது மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொன்னீரே. அந்த பரலோகத்தினுடைய வாழ்வுக்காக, அந்த பரம எருசலேமுக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சிந்தனை செய்து எங்களை சரி செய்து ஆண்டவரே, அந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும்படியான முயற்சிகளை எடுக்கும்படியாக, எங்கள் தண்ணீரை விட, நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை விட நாங்கள் அதிகமாக அந்த பரம எருசலேமை குறித்து நாங்கள் நினைக்கிறவர்களாக, அதற்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்வோம் என்று கேட்போம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். எருசலேமே, உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும், மகிழ்ச்சியின்